வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஈவினிங் ஸ்நாக்ஸு கேப்சிகம் பஜ்ஜி. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 3 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம்மை இந்த மாதிரி நீளமாக 2ஆக வெட்டிக்கணும். அதுக்கு உள்ளே இருக்கிற விதையை எடுத்து நம்ம அதையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3ஐயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். மூடி போட்டு மிக்ஸியில் அரைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பேக்கிங் பவுடர், கடலை மாவு தேவையான அளவு, ஒரு 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே இதோட சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த அளவுக்கு கடலை மாவை நல்லா கரைச்சிடணும். கட்டி இல்லாமல் கரைக்கணும். பாருங்கள், நல்ல ஒரு க்ரீன் கலரில் நமக்கு கிடைக்கிது. அதில் என்ன பண்ணணும், நம்ம வெட்டி வச்சுருக்க கேப்சிகம்மை 2 பக்கமும் நல்லா திருப்பி அதில் போட்டுட்டு மாவில் முக்கி எடுத்துட்டு எண்ணெயில் போட வேண்டியதுதான். எண்ணெயில் போட்டால் கேப்சிகம் பஜ்ஜி ரெடி. 2 பக்கமும் நல்லா வேகணும். மாவு படாத இடத்துல அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையோட டேஸ்ட் வந்து எண்ணெயில் இறங்கி கேப்சிகமில் கொஞ்சம் இறங்கும், பஜ்ஜியில் கொஞ்சம் இறங்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா மாவு சேர்ந்து நல்லா சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் டைமுக்கு கேப்சிகம் பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.